கே.சி. பழனிசாமி உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். அன்வர் ராஜா இணைந்தது, அதில் அவர் சொல்றது வந்து பாஜகவுடனான கூட்டணியை பலரும் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அவர் வெளியேறதுக்கு முக்கிய காரணமா? பாஜகவுடனான கூட்டணியை அன்வர் ராஜா அவர்கள் விரும்பலன்னா 2017 2021 வரை அதிமுக பாஜக கூட்டணியில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது, 2021 சட்டமன்ற தேர்தல் இருந்தது. ஆனால் என்ன இப்ப மாறுதல் என்றால், திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன கூட்டணி ஆட்சி, பாஜக மறைமுகமாகவோ நேரடியாகவோ தமிழகத்தை ஆளுவதை அதிமுக தொண்டர்கள் விரும்பல. அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி, நம்முடைய தலைமை அகில இந்தியாவை ஆள்பவர்களிடத்துல அடிமைப்பட்டது இல்லை, அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக இல்லை. தலைமை அகில இந்திய கட்சிகளோட தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது, நீங்க எம்ஜிஆர் காலத்திலையுமே மூப்பனார் ஏதாவது சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராஜீவ்காந்தியோட பேசி இதுதான் முடிவுன்னு அறிவிச்சிட்டு போயிடுவார். அதே போல அம்மா காலத்துல இவங்க சொல்றதுதான் அவங்க முடிவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு களத்துல அதிமுக தொண்டர்களுக்கே என்ன ஒரு பயம்னா, லோக்கல்ல இருக்கிற பாஜக காரங்க உங்க தலைமையே எங்களுக்கு கட்டுப்பட்டது, நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இல்லைன்னா உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவேன், இல்லை இனிமேல் நாங்க சொல்றதுதான் என்பதுல தொண்டர்களிடத்திலுமே ஒரு பாதிப்பு மன ரீதியாக உணர்வு ரீதியாக இருக்கு. அதே போல அந்த கூட்டணி அமைச்சரவைங்கிற பொழுது ஒரு 10-12 பேர், ஒரு 10 பேர் கூட்டணியில வர்றாங்கன்னு வச்சுட்டா கூட நிறைய பேருடைய அந்த வாய்ப்புகள் வந்து பறிபோகும். இல்ல அதுக்குதான் அடுத்து இல்ல ஒரே ஒரு விஷயம் கேசிபி, அதுல திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்கல்ல, நான் ஒன்னும் ஏமாளி எல்லாம் கிடையாது ஸ்டாலின் அவர்களே அப்படின்லாம் பேசுறாங்க. நாம தான் தனித்து பெரும்பான்மையா ஜெயிக்க போறோம், நான் தான் பாஸ், நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொன்ன பிறகு ஏன் இவங்களுக்கு எல்லாம் அந்த பயம்? எடப்பாடி பழனிசாமி சொல்றதுல அவர் ஒரு டெக்னிக்கலா டீல் பண்றாரு. நாங்க 140 இடத்துல நின்னா கூட 120 இடத்துல வென்று நாங்க தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறார். இதுவரை அமித்ஷா அவர்கள் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாரா? ஒரு நல்ல ஒரு சிறப்பான அரசியல் தலைவர் என்ன சொல்லணும்னா, அமித்ஷா அவர்களை தொடர்பு கொண்டு இது தமிழகத்துல வாக்காளர்கள் மத்தியில அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை உண்டாக்குகிறது, நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள் என்று சொல்லி திரு அமித்ஷா அவர்கள் இல்ல நாங்கள் கூட்டணியில பங்கெடுக்க மாட்டோம், தேர்தலில் கூட்டணியாக இருப்போம், ஆனால் அமைகிற ஆட்சி முழுமையான அதிமுக ஆட்சியாக இருக்கும் என்று அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப சொல்றது எவ்வளவு தூரம் அது வந்து எடுபடும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது தெரியல. இதுல இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டெட்லைன் கொடுத்திருக்கணும், இந்த தேதிக்குள்ள அமித்ஷா அவர்கள் இதை தெளிவுபடுத்தாவிட்டால் நாங்கள் அந்த கூட்டணியில் பயணிக்க மாட்டோம், அதிமுக தலைமையில் ஒரு தனி கூட்டணி அமைக்கப்பெறும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து இவர். நீங்க அமித்ஷாவுக்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றீங்க. டெட்லைன் கூடாது சார். கூட்டணி கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் நான் தான் தலைவர்னு சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாரு, என்னுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாரு. அப்ப அந்த கட்சி நீங்கள் இந்தியாவை ஆண்டாலும் கூட தமிழகத்தில் அதிமுகவுக்கு கட்டுப்பட்ட கட்சியாக, அதிமுக முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இந்த கூட்டணியில் பயணிக்க வேண்டும். அப்படி உங்களால் பயணிக்க இயலாவிட்டால் கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற தைரியம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா கீழே இருக்கிற நம்முடைய தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, தலைமையை பாஜக தலைமை கட்டுப்படுத்துது, அப்ப அதிமுக நகர செயலாளரை பாஜக நகர செயலாளர் கட்டுப்படுத்துவான், அதிமுக ஒன்றிய செயலாளரை பாஜக ஒன்றிய செயலாளர் கட்டுப்படுத்துவாங்க. அப்ப கேடர் வந்து கம்ப்ளீட்டா டிமாரலைஸ் ஆயிடுவாங்க. இது ஒன்று. இல்ல இதுல இன்னொரு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அன்வர் ராஜா அவர்கள் சொல்றது பலருமே நாங்க போய் பேசணும், அவர் யார் பேச்சையும் கேட்கல அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப சிக்கல் அப்படின்றது வந்து கலந்து பேசி அது நடக்கவே இல்லையா? அது நம்ம தான் தலைமை எடுக்க போறோம், நீங்க பாஜக கண்டெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கணுமா கட்சிக்குள்ள? அதாவது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, அந்த கட்சியில எல்லோரிடத்திலும் ஒரு மனம் விட்டு பேசுவாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளோ கருத்துக்களோ வேலுமணியை கன்சல்ட் பண்றார், அது தெரியுது. கேபி முனுசாமியை கன்சல்ட் பண்றார், அது வந்து தெரியுது. அதை தாண்டி பெரிய அளவுல எந்த கட்சிக்காரர்களோடும் பெரிய அளவுல அவர் கன்சல்ட் பண்ற மாதிரியே தெரியல.
இது வந்து கொஞ்சம் நல்லா உருன்னு முகத்தை கடுகடுப்பா வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க டெரரா தெரியுவீங்க. அந்த அணுகுமுறையில் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா அதாவது 89 இருந்து 91 வரைக்கும் சரி, 96 இருந்து 2001 வரைக்கும் சரி, அதிமுகல அதே மாதிரி புரட்சி தலைவர் காலத்திலையும் அதிமுக தலைவரை அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ தங்கள் குடும்ப தலைவர்களாக கருதுவாங்க. என்ன அம்மா கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அந்த இவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு பணத்துக்கு, நீங்க அதை கொடுத்துருங்க, அப்புறம் நான் வந்து அவர் தரலைன்னா நான் கொடுத்துட்றேன். அதாவது தங்களுடைய மனக்குறைகளை, தங்களது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சிரமங்களை, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை, அல்லது அந்த தலைவர் எடுக்கிற முடிவில் இருக்கக்கூடிய சிரமங்களை சொல்லலாம். அப்படி ஒரு ப்ராசஸ். எடப்பாடி பழனிசாமி காலத்துல அது எதுவுமே இல்லை. ஒன் வே டிராபிக். நான் என்ன முடிவு எடுக்கிறனோ நீங்க அதை செய்யணும், ஓகே, இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கிடுவேன்.